டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைரக்டர் சாந்தகுமார் இயக்கிய அர்ஜுன் தாஸ் மற்றும் தான்யா ரவிச்சந்திரன் நடித்துள்ள ரசவாதி படத்தினுடைய கதை மற்றும் படம் எப்படி இருக்குன்னு சொல்லி இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. நன்றி. ரசவாதி படத்தினுடைய தலைப்பே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ரசவாதி அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் ஒரு கிளான்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அந்த காலத்தில் உருவான இந்த ரசவாத முறை அப்படிங்கிறது ஒரு சாதாரண உலோகங்களை கூட தங்கமாக மாற்றக்கூடிய தன்மையை கொண்டது. இந்த ரசவாத முறைன்னு சொல்லலாம். இதெல்லாம் இந்த காலத்தில் சாத்தியமா அப்படின்னு சொல்லி நாமெல்லாம் நினச்சாலுமே 2000 ஆண்டுகளாக இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்கள ரசவாதிகள்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னுமே இந்த ரசவாதிகள் இந்த மாதிரியான முயற்சிகளை தேடியும் முயற்சியும் பண்ணிகிட்ருக்காங்க. ரசவாதி அப்படிங்கிற பொருளுக்கு என்ன அர்த்தம்னா, மண்ணை பொன்னாக்கும் கலையை அறிந்தவனே ரசவாதின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ரச வித்தையை செய்பவரும் ரசவாதின்னு சொல்லலாம். இப்போ படத்துக்கு வருவோம். ரசவாதினா என்னன்னு நாம் தெரிஞ்சிட்டோம். இப்போ நாம் படத்துக்கு வருவோம். நம்ம படத்தோட ஹீரோ அர்ஜுன் தாஸ். அவர் ஒரு டாக்டர், அதாவது ஒரு நேச்சுரோபதி மாதிரி ஒரு சித்தோ டாக்டர். இந்த கதையில் ஆக்ரோஷமான ஹீரோவாகவும் பயங்கர அமைதியான ஹீரோவாகவும் அருமையான நடிப்பை வெளிப்படுத்திக்கிறாரு அர்ஜுன் தாஸ். வெளிப்படுத்துறது மட்டும் இல்லாமல் ஆச்சரியப்படுத்தி வியக்க வச்சுக்கிறாரு அர்ஜுன் தாஸ் அவர்கள். அவரோட ஜாப்புக்கு தகுந்த மாதிரி இயற்கை சம்பந்தமான ஒரு ஆர்வலரான மனிதராகவும் ஒரு அழகான லவ் பண்ண தெரிந்த ஒரு டாக்டராகவும் ரோல் கொடுத்து அதையும் சிறப்பாக பண்ணியிருக்கிறார் அர்ஜுன் தாஸ். இப்படி ஒரு இயல்பான கதாபாத்திரம் எந்த இடத்துல பூ ஒன்று புயலானதுங்கிற மாதிரி எப்போ மாறிச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோட பலம் மற்றும் சஸ்பென்ஸ்னே சொல்லாங்க. கொடைக்கானலில் வேலை விஷயமாக போயிருக்கிற டாக்டர், அதாவது அர்ஜுன் தாஸ், நம்ம ஹீரோயினை தான்யா ரவிச்சந்திரனை மீட் பண்ணுற சீன், அவரோட லவ் பண்ணக்கூடிய சீன், அடிக்கடி மீட் பண்ணும்போது அவங்க வச்சுருந்த காட்சியினுடைய அமைப்பு, டைரக்டர் அந்த காட்சிகளை மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் எடுத்திருக்கிறாரு. ஒரு வில்லன், ஒரு கதாநாயகி இடையில் புகுந்து எப்படி வில்லத்தனம் பண்ணுறாரு அந்த வில்லோ. ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் என்ன மாதிரியான முன்விரோதம். இந்த பழிக்கு பழி வாங்கும் கதைக்களம் அப்படின்னு சொன்னாலுமே நார்மலாகவே நிறையா படம் இது மாதிரி நாம் பார்த்துக்கிறோம். இந்த மாதிரி சாதாரண படம் தானே அப்படின்னு நாம் நினைப்போம். அதுதான் இல்லை. அந்த கதையை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத தெளிவாக சூப்பராக சொல்லிக்கிறாரு. அந்த கதையை சொன்ன விதம் தான் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். சொன்ன விதம் அப்படிங்கிற அந்த ஒன்று தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு. புதுசாகவும் இருக்குது அந்த விதம். இந்த படத்தோட பலமே முதல் பாதியை சாஃப்டாகவும் சஸ்பென்ஸாகவும் கொண்டு போனது தான். ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இன்டர்வல் வரைக்குமே விறுவிறுப்பாக சலிப்பு தட்டாமல் கொண்டு போய்கிறாரு. அதோட இந்த இன்டர்வல் வரைக்குமே பார்த்திங்கன்னா நடிகர்கள் அறிமுகம், ஹீரோயின் சந்திப்பு, பாட்டு அப்படின்னு இந்த இன்டர்வல் வரைக்கும் எந்த சலிப்பும் தட்டாமல் டைரக்டர் கொண்டு போன விதம் சூப்பராக இருக்குது. 4 விதமான கதைக்களம் கொண்டது. அதாவது 2 ஹீரோயின் இருக்காங்க, அவங்களுக்கு தனித்தனி ஃப்ளாஷ்பேக்கு, ஹீரோவுக்கு தனியாக ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, வில்லனுக்கு ஒரு தனியாக ஃப்ளாஷ்பேக்கு. இந்த 4 கதைகளும் ஒரே இடத்துல சந்திக்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட சிரமம் ரொம்பவே பாராட்டத்தக்கது. அதை அருமையாக கொண்டு சந்திக்க வச்சுக்கிறாங்க. நான் முதல்ல ராஜேஷ்குமார் நாவலில் பார்ப்போம், 4 விதமாக கதை போயிட்டுருக்கும், எல்லாம் ஒரே இடத்துல சேரும். அந்த மாதிரி அழகாக பண்ணிக்கிறாரு. சூப்பராக த்ரில்லிங்காக விறுவிறுப்பாக கண்டிப்பாக கொண்டு போய்கிறாரு. செகண்ட் ஹாப்பில் எல்லா பிரச்சனையுமே எப்படி சால்வ் ஆகுது அப்படிங்கிறதான் இந்த செகண்ட் ஹாப்பில் நடக்கக்கூடிய காட்சிகளை அங்கே வச்சுருக்காரு. அதை நம்ம என்ன நடக்குதுன்னு கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஃபஸ்ட் ஹாப்பில் இருந்த சுவாரஸ்யத்தை விட செகண்ட் ஹாப்பில் இன்னுமே சூப்பரான சுவாரஸ்யம் இருக்குது. கதை 4 விதமாக போனாலுமே கதைக்கு ஏற்ற டயலாக் இருக்குது, கதைக்கு ஏற்ற காட்சிகள் இருக்குது, கதைக்கு ஏற்ற மியூசிக்னு சொல்லிட்டு மியூசிக் டைரக்டர் அதோட கேமராமேன் சூப்பராக வேலை செஞ்சுக்கிறாங்க இந்த படத்தில். மியூசிக் அப்படிங்கிற செக்ஷன் இந்த படத்தை இன்னொரு கையால் தாங்கி நிறுத்தியிருக்கு அப்படின்னா அது சூப்பரான ஒரு விஷயந்தான். தமன் அவர்கள் சூப்பராக மியூசிக் பண்ணிக்கிறாரு. அவ்வளவு அற்புதமாக இருந்துச்சு இந்த ஹீரோ வில்லன் சந்திப்பு, ப்ளஸ் பாடல்கள் மற்றும் காட்சி அமைப்புக்கு பின்னாடி வரக்கூடிய பேக்ரவுண்ட் மியூசிக்கு எல்லாத்துலேயும் தமன் அவர்கள் புகுந்து விளையாடுகிறார் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதாவது ஒரு வெஸ்டர்ன் மியூசிக், ஒரு கிளாசிக்கல் மியூசிக்னு சாங் மிக்சிங் சூப்பராக இருக்குது. இன்னொரு மிகப்பெரிய பலம் என்னென்னா, காமெடிக்குன்னு சொல்லி தனியாக ஆர்டிஸ்ட் இல்லாமல் ஒரு காமெடியை டீசெண்டாக படம் முழுக்குமே தனிநபர் ஆர்டிஸ்ட்டு இல்லாமல், தனியாக காமெடிக்குன்னு சொல்லி ஆள் இல்லாமல் எல்லோருமே
கூட்டாக சேர்ந்து இந்த காமெடியை எல்லோரும் சிரிக்கும்படியாக பண்ணியிருக்கிறாங்க. தேட்டரில் நிறைய பேர் விழுந்து விழுந்து சிரிக்கிறத கண்டிப்பாக பார்க்க முடிஞ்சுது. நெகட்டிவ் அப்படிங்கிற விஷயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 95% பாசிட்டிவ்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ சிரமப்பட்டுக்கிறாங்க படத்தில். நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறத பார்த்தா அந்த 4 விதமான கதை களங்களையும், அதாவது அந்த ஃப்ளாஷ்பேக்கை இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக டீட்டெயில்ஸாக சொல்லியிருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமோ அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. மற்றபடிக்கு அதை வந்து மைனஸ்னு சொல்ல முடியாது. பட் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது பெரிய குறையாக தோணலை. ஓவராலாக ரசவாதி எப்படி இருக்குன்னு பார்த்தா குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைக்களம்னே சொல்லலாம். ஒரு கலவையான படம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஐ ஃபீல் குட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா குறைகளை தேடாமல் நம்ம படம் பார்த்தா இந்த ரசவாதி ஒரு அற்புதமான படம். குடும்பத்தோடு நீங்கள் பார்க்க வேண்டிய படம். ஸோ அவசியம் நீங்கள் குடும்பத்தோடு போய் பாருங்கள். அற்புதமான ஒரு வித்தியாசமான உணர்வை இந்த படத்தின் மூலமாக நீங்கள் பெற முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கங்க. இதுபோல் அடுத்த ஒரு அற்புதமான படத்தினுடைய ரிவ்யூவோடு நாம் சந்திப்போம். நன்றி.